வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேப் தான், க்ரோஷேட் கேப். இது வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா பிகினர்ஸும் இது கொஞ்சம் ஈஸியாக இந்த பேட்டர்ன் போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எது மாதிரி யான் யூஸ் பண்ணுறீங்க, எந்த சைஸில் யூஸ் பண்ணுறீங்கன்றது 1 டே ப்ராஜெக்டாக இல்லை 2 டே ப்ராஜெக்டான்றது டிசைட் பண்ணும். ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது ரெட் கலர் யான், அப்புறமா ஆரேஞ்ச் கலர். இது வந்து அக்ரலிக் யான். இதுக்கு எந்த பிராண்ட் நேமும் கிடையாது. நான் லோக்கலில் வாங்கினது, அதனால் பிராண்ட் நேம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். அக்ரலிக் சம்திங் ஏதாச்சும் பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதோட யான்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு திக்காக இருக்கக்கூடிய யான். நீங்கள் சூஸ் பண்ணும்போது சில டைம் நம்ம வந்து யார்ட்லேயே வாங்கும்போது சின்ன சைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிங்கிளாக அதுலேயே நீங்கள் பின்னுறீங்கன்னா பின்னலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 யான் மிக்ஸ் பண்ணி 2வாக நீங்கள் அதை பின் எடுக்கும்போது ஹுக் சைஸ் மாறும். ஸோ அப்போ ஈஸியாக ப்ராஜெக்ட் முடியும். இது வந்து பாருங்கள், இந்த சைஸுக்கு யானுக்கு நான் 6 mm ஹுக் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு நான் 7.5 கூட எடுக்கலாம். பட் நான் இங்கே 6 mm ஹுக் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் 6 சைஸ் எம்எம்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் யானோட சைஸ் எவ்வளோ திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு சீவ் பண்ணுறதுக்காக இது எண்டு நீடல், ஸ்டிச் மார்க்கர். பிகினர்ஸாக இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் தேவை. அப்படி இல்லைனா சேஃப்டி பின், இல்லைனா யான் கட் பண்ணி அங்கங்கே நீங்கள் போட்டுக்கணுமா வரும். மெஷரிங் டேப், சிசர். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். நான் இங்கே இப்போயும் சொல்லியிருக்கேன், இது திக்கான யான். ஸோ எனக்கு இது 1 டே ஆஃப் டேயில் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் எனக்கு. ஓகேவா? சீக்கிரமாக முடிஞ்சிடும். டிபெண்ட்ஸ் ஆன் தி யான் சைஸ், அப்புறமா ஹூக் சைஸ். ஸோ அதில் நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறது எப்படின்ட்டு பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு நான் இந்த எந்த சைஸுக்கு நீங்கள் கேப்புன்னு கேட்டிங்கன்னா, இது கிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்னால் ஒரு 10 to அடல்ட் அந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப் தான். ஸோ இது வந்து கிட்ஸ்க்கு அந்த ஹெட்டுக்கு சூட் ஆகும். இல்லை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா கிட்ஸோட ஹெட்டு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்புறமா இன்னொன்று நான் சொல்கிறது மறந்துட்டேன். எப்போதுமே யான் வந்து நீங்கள் கேப் பின்னுறீங்க அப்படின்னா காட்டனில் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே காட்டனில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ ஆனாலும் காட்டனில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எப்போதுமே அக்ரலிக் யான், கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய யான் நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு 5 இயர்ஸ் குழந்தைக்கு பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு 7 இயர்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெச் ஆகும்போது 7 இயர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய யான் யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தயவுசெய்து காட்டன் வேண்டாம். ஒருவேளை காட்டன் சம்மர்லேயும் போடணும் அப்படின்றவங்க இருந்தீங்கன்னா காட்டனில் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ ரொம்ப லூஸாக போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அக்யூரேட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த யான் லூஸில் வாங்கி இது மாதிரி பால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பிகினர்ஸ் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னிங்கன்னா இந்த கேப் இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு இது சீக்கிரமாக முடிச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்து ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கிறேன் நான். இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டு ஹுக் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிங்க. இப்போ செயின் ஒரு 8 இல்லை 9 செயின்ஸ் நான் இந்த சைஸுக்கு போடுறேன். ஒரு நிமிஷம் போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 செயின் போட்டிருக்கேன். நோட் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மார்க்கர் இங்கே போட்டுடலாம். ஓகேவா? இந்த மார்க்கர் இங்கே, இந்த மார்க்கர் இந்த எண்டில். ஸோ இங்கே நீங்கள் வந்து தப்புகள் பண்ணுறது ரொம்ப சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம இந்த எண்டு வரும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த
என்ன சொல்கிறது, பின்னுறது நம்ம இங்கே மறந்துடுவோம். ஒரு ஸ்டிச் மறந்து போயிடும். இது எனக்கும் இது மாதிரி மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த ஹுக் இருக்கு இல்லையா, இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து இருக்கு இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணுங்க. ஹூக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இதுலேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷே. ஸோ இது மாதிரி இங்கே வரைக்கும் போட்டுட்டு வந்துடுறேன். இங்கே வரைக்கும் போட்டாச்சு. இங்கேயும் போட்டுருவோம். இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு முதல்ல கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8. இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க பார்த்திங்களா, அதுவும் ஒன்று கவுண்ட்டு தான். ஸோ அது கவுண்ட் இல்லாமல் விட்டுறக்கூடாது, கவுண்டபிள். ஸோ ஒன்று போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம போடும்போது நெக்ஸ்ட் இங்கே போட்டுருவோம். இதுக்கு இந்த ஹூக் எடுத்துருக்க பார்த்துங்க, அதுக்கு பின்னாடி போட்டுருங்க. இதுவும் எடுத்து அப்படி இதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே. ஸோ இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான். எனக்கு இது தேவையில்லை, பழக்கப்படுறதுனால டக்குன்னு போட்டு போயிடுவேன். பிகினர்ஸ்க்காக இது நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ அப்படியே செயின் 1 போட்டு அப்படியே திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள், இது சேம் லூப்பில் இருக்குது. இப்போது நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த பின்னாடி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் லூப். ஸோ இதை தான் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இருங்க, இன்னொரு லைன் போட்டு உங்களுக்கு இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிங்கிள் குரோஷே. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான், முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த பேக் லூப்லேயே கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நம்ம ஃப்ரண்ட்டில் இப்படி நார்மலாக இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு போனோம்னா நார்மல் ஸ்டிச் மாதிரி இருக்கும். இது வந்து ரிப்டு ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ரிப்டு ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்வெட்டரோட இந்த கைப்பின்னல் அந்த ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த கழுத்துக்கிட்ட, ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறமா ஸ்வெட்டர் கேப் பின்னும்போது அந்த ஹெட்டுக்கிட்ட கீழே வரக்கூடியது இந்த ரிப்டு ஸ்டிச். ரிப்டு ஸ்டிச் வச்சு நிறையா பண்ணலாம். ஸோ இது அதுக்கு பேஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தரேன். ஸோ ஸ்வெட்டருக்கு இது கேப்புங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அடுத்து அப்படியே நம்ம எடுத்து ஸ்டிச் மார்க் நெக்ஸ்ட் இதில் அப்படியே மார்க் போட்டு போகணும். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வந்துடும். போட்டு அப்படியே போயிட்டுருப்பீங்க மறந்துட்டு, அப்போ மறந்துடும். அப்புறமா அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்காமல் கொஞ்சம் கோணையாக வரும், அது மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பேசிக்காக எப்போதுமே அவ்வளோதான், கொஞ்சம் போடும்போது பார்த்து போட்டுக்கணும். இப்போது செயின் 1 போட்டு திருப்பியாச்சு. நெக்ஸ்ட் பேக் சைடில் இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக் லூப், இந்த லூப்பில் தான் ஃபுல் விட்டு
ஸோ அடுத்த ஸ்டிச் வந்துருச்சு. ரிப்டு ஸ்டிச். இன்னும் ஒரு 5-6 ரோ போட்டு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ரிப்டு ஸ்டிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து செயின் 9 போட்டிருக்கிறதுனால எனக்கு டோட்டல் 8 ஸ்டிச்சஸ் மேலே இருக்கும். 1 2 3 4 5 6 7. இங்கே ஒரு செயின் 1 போட்டிருக்கேன், அது சேர்த்து 8. ஸோ டோட்டல் 8 கரெக்டாக பார்த்துக்கணும். 9 செயின் போடும்போது நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே வரும். ஓகேங்களா? அப்புறமா எப்போவுமே பின்னும்போது இந்த எண்டும் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் ஒரு ஸ்டிச் நீங்கள் விட்டிங்கனாலும் இப்படி கொஞ்சம் ஷேப் மாறி வரும். ஸோ அதை ரொம்ப பார்த்துக்கணும். அப்புறமா நீங்கள் பின்னும்போது நான் எதுக்கு அக்ரலிக் கேன் யூஸ் பண்ண சொன்னால், நீங்கள் பாருங்கள், யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் நம்மளுக்கு தேவை. இந்த ஸ்ட்ரெச் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அந்த கிட் டு அடல்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். அடல்ட்டுக்கு போகும்போது இது மாதிரி என்ன சொல்கிற ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேவா? அப்புறமா நீங்கள் இந்த ரிப் ஸ்டிச் போடும்போது ரொம்ப நெருக்கமாகவே இருக்கணும். ரிப் ஸ்டிச் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்துக்கு போட்டிருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் கேளுங்க. பாருங்கள், நான் ரிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். டோட்டல் 70 ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஓவரால். பாருங்கள், இப்படி கவுண்ட் பண்ணோம்னா இந்த ஒரு இருக்குல்ல 1 2 4 6 8 10. ஸோ இப்படி தான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 70 ஸ்டிச்சஸ் இருக்குது. சாரி, டங் ஸ்லிப் ஆகுது. ஓகேவா? இது வந்து நீங்கள் இப்போ மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இது ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஒரு மெஷர்மெண்ட்டு, ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட்டு. ஸோ ஓகேவா? ஸோ மெஷரிங் டேப், கிட்டத்தட்ட 21.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இது ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ரொம்பவும் இதை ஸ்ட்ரெச் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண போதும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 24 அந்த வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் இந்த மெஷரிங் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா கிட்ஸ் டு ஒரு 10 இயர்ஸ் கிட் டு அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற போது ஒரு கிட்டோட ஒரு 10 இயர் கிட் இருக்கு இல்லையா, அதோட தலை சுற்று அளவு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெச் ஆகாமல் எவ்வளோன்னு அளவு எடுத்துக்கோங்க. அடல்ட்டோட ஸ்ட்ரெச் ஆகிற அந்த அடல்ட்டோட அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரெச் ஆகாமல் கிட்ஸுக்கு, ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அடல்ட்டுக்கு. இப்படி ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை இதில் கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு கிட்ஸுக்கு அளவோடு போதும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகாமல் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண கொஞ்சம் பெருசாகுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வளரும்போது கொஞ்சம் க்ரோத் ஆகும்போது நெக்ஸ்ட் இயரும் போடுற மாதிரி தான் நம்ம இந்த கேப்பை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே இது ரெண்டும் ஜாயின் பண்ணிடலாம். ரிப் ஸ்டிச்ன்றதுனால ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இப்போது பேக் பாருங்கள், கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது இங்கே நான் ஒரு செயின் போட்டிருக்கேன். இந்த செயின் வந்துட்டு இங்கே இது ஃப்ரண்ட்டு, ஓகேவா? இது முன்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் எதில் போடணுன்றதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது முன்னாடி ஸ்டிச் இருக்கு இல்லையா,
இது ஸ்டிச்சு கிடையாது, இதில் போடக்கூடாது, இந்த இதில் போடுங்க. இப்படி ஹுக்கு விட்டு எடுத்து இதுக்குள்ளே எடுத்து விட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு இதில் இந்த பக்கம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது செகண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் விட்டுரும். இந்த பக்கம் இந்த செயின் விட்டு எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுடலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம், நான் இங்கே சிங்கிள் குரோஷே போடுறேன். திருப்பினும் ஃபஸ்ட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுருவோம். இங்கே இந்த சைடில் இது ஃபஸ்ட்டு விட்டுட்டு இப்படி நூலை சுற்றி எடுத்துட்டு திருப்பி இதுக்குள்ளேருந்து எடுத்து இப்படி ஒரு சிங்கிள் குரோஷே. அகெயின் இதில் டவுட் இல்லை தானே? டவுட் இருந்தால் கேளுங்க. திருப்பினும் இந்த சைடில் இது ஃபஸ்ட்டு, இந்த சைடில் இது இதுக்கு பின்னாடி லூப் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கிற லூப் விட்டு ஓகே சுற்றி எடுத்துட்டு ஓகே சிங்கிள் குரோஷே. இப்போ இதுக்குள்ளே விட்டுட்டு இதை எடுத்து சிங்கிள் குரோஷே. இப்படி போடும்போது இது இன்னொரு ரிப் க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சிங்கிள் குரோஷே போடுவோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா அவ்வளோவா தெரியாது. இந்த லாஸ்ட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்து போட்டாச்சு. ஸோ இதோட இது முடியுது. அப்புறமா இந்த லாஸ்ட் இந்த லூப் இருக்கு இல்லையா, இது அப்படியே முடிச்சிடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, சில டைம் இந்த ஸ்டிச் நானே மறந்துடுவேன். ஸோ இங்கே மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த பக்கம் இது பேக் சைடில் இந்த யானை எடுக்கிறோம். இதுக்கு ரெண்டு நடுவில் இருக்குது பாருங்கள். ஓகே எடுத்து சுற்றி அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சு தெரியாது. ஸோ இது ரிப்டு கவுண்ட் ஆஸ் அ ரிப்டு ஸ்டிச். ஓகேங்களா? அவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரிப்டு ஸ்டிச் முடிஞ்சு இப்போ நம்ம செயின் 1 போட்டு யானை டைட்டாக்கி கட் பண்ணிடலாம். இப்போது இந்த யானை இப்போது ஒரே சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம இதை ஒரு தடவை கட்டிடலாம். 1 2 தடவை கட்டியாச்சு. இது செக்யூரிக்காக தான். உங்களுக்கு கட்ட விருப்பம் இல்லைன்னா இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட்டிடுறேன். பெஸ்ட்டு கட்டியிருந்தால் நல்லது. ஏன்னா கிட்ஸ் விளையாடும் போது இந்த நூலெல்லாம் இழுக்கிறது சேட்டைங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வரையெல்லாம் நடக்கும். தெரியாதனாலும் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த நீடில் சைஸ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தெரியாமல் இந்த பக்கம் இப்படி மறைச்சி விட்டுருணும்.
இது போதும். இது பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணிடுங்க. இதுவும் அதே மாதிரி பண்ணிடலாம். இது இந்த சைடு கொண்டு போயிடுறேன். இந்த நம்ம இந்த நூலை தெரியாமல் போட்டுட்ருக்கோம் இல்லையா, இது வந்து எப்போதுமே டவுன் சைடு வைக்காதீங்க, மேலே நம்ம பின்னிட்டே போவோம். ஸோ அந்த சைடில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி விட்டுருலாம். ப்ளஸ் இதில் நான் சொல்கிறது மறந்துட்டேன், இதுக்கு நம்ம க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபெவிகாலோடது கிடைக்கிது, அது நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்டிக் இதோட ஒட்டிட்டோம்னா அது பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்டு ஸ்டிச் இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இந்த நம்ம நூல் தெரியாமல் மறைச்சிருக்கல, இது வந்து தலைக்கு மேலே போகிற மாதிரி ஸ்டிச்சு. ஸோ இது வந்து கீழே இருக்கணும், அதை பார்த்துக்கணும். ப்ளஸ் இன்னொன்று, இந்த ரிப் ஸ்டிச் போட்டிருக்கேன் தலைக்கு நம்ம கீழே தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் அண்ட் விட்த்து பார்த்துக்கணும். ஸோ லென்த் எவ்வளோ வேணும் பார்த்துக்குங்க, விட்த்து நான் சொல்லிட்டேன். ஸோ லென்த் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாமா. ரிப்டு மட்டும் நான் சொல்கிறேன். லென்த்து 2.4 ஸ்ட்ரெச் பண்ணால் 2.5 or 6 வரும். ஸோ கிட்டத்தட்ட 2.5 ஒரு கணக்கில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த ரிப்டு உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா. இப்போ வந்துட்டு நான் ரெட் கலர் யான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் யான் பிடிக்குதோ அது மாதிரி மிக்ஸ்ட் மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கலர் சிமிலராக வேணாலும் நீங்கள் பின்னிட்டு போகலாம். நான் எங்கே இது ஒரு டேங்கி ஆரஞ்ச், அப்புறமா செட்டில் ரெட், பிரைட் ரெட் கிடையாது, செட்டில் ரெட் அது எடுத்திருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே இன்சர்ட் பண்ணிக்கிங்க. சொல்லியிருக்கேன், இந்த நூல் தெரியாமல் மறைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து தலைக்கு மேலே ரைஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். கீழே இது இருக்கட்டும். ஸோ நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஹுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த நூலும் இதுவும் டைட் பண்ணிக்கங்க. செயின் 3, 1 2 3 போட்டாச்சா. இது வந்து இந்த கேப்பில் போட்டிருக்க இல்லையா, அடுத்து இந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு டபுள் crochet. ஸோ இப்போ இந்த கேப்பு அதுக்கடுத்து இந்த இதுக்கு மேலே அதுக்கடுத்து இந்த ரிப்டு, அதுக்கடுத்து இந்த கேப். இந்த நூல் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கேல, அதனால் அது டைட்டாக இருக்கும்.
இது முடிச்சு இதை கொடுத்து இங்கே டபுள் க்ரோஷே இப்படி போட்டு போயிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த கேப்பில் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஒன்று, இங்கே இந்த ரிப்ட் மாதிரி மேலே இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒன்று, திருப்பி அந்த கேப்பில் வரும்போது திருப்பி அதுக்கு மேலே இந்த கேப்பு, இதுக்கு மேலே இப்படி டோட்டல் இது ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். புரிஞ்சிச்சுல, இங்கே எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ இதுக்கு மேலே இங்கே, இதுக்கு மேலே இந்த கேப், இங்கே இங்கே, ஸோ இது ஃபுல்லு இதே மாதிரி போட்டுடணும். போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டேன் எல்லாத்துமேலேயும். லாஸ்ட்டில் வந்துட்டேன். இந்த செயின் 3 போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு செயின் 1, செயின் 2, செயின் 3. இந்த செயின் 3 போட்டிருக்கல, இது டபுள் க்ரோஷே அப்படின்ட்டு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். டோட்டல் எனக்கு ஓவரால் ஸ்டிச்சஸ் வந்து 75 இருக்குது. ஸோ இது வந்து ஈவன் நம்பரில் வரக்கூடாது, ஆட் நம்பரில் தான் வரணும். ஸோ 75, 77, 79, ஸோ 69 அது மாதிரி தான் வரணும். ஈக்குவல் நம்பரில் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ செயின் 3 போட்டாச்சு. இப்போ செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்குல்லையே, இதுக்கு மேலே நம்ம டபுள் க்ரோஷேயாக போடுவோம். 1, 2, 2 போட்டாச்சு. 2 ப்ளஸ் இதுவும் சேர்த்து 3. ஸோ இப்போ நம்ம இந்த 3 போட்டிருக்கலே, இதுக்கு இதிலிருந்து நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் வரும். ஸோ இப்போது நூல் சுற்றிக்கிங்க. இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே செயின் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள இங்கே நம்ம இன்சர்ட் போடுறோம். நூல் சுற்றி அப்படியே நூல் சுற்றிட்டு வெளியில் கொண்டு வந்து 1, 2 டைம் எடுத்து டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 டைம் செயின் டபுள் க்ரோஷே போட்டு போகிறோம். 1, 2, 2, நெக்ஸ்ட்டு 3. ஸோ 3 கவுண்ட்டு. 3 முடிஞ்ச உடனே நம்ம இங்கே பேக் சைடில் பேக் போஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு ஒரு 2-3 ரோ முடிஞ்ச பிறகு தான் இந்த டிசைன் உங்களுக்கு நான் காமிக்க முடியும். ஸோ இப்போ முடிஞ்சா உங்களை கவுண்ட் வந்து எப்படி வச்சுக்கிங்கன்னா, இங்கே 1 போட்டோம், 1, 2 இது ஸ்கிப் பண்ணிடுங்க. டோட்டல் 3, 1, 2, 3. ஸோ அந்த கவுண்ட்டில் இந்த 3 இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு 1, 2, 3. ஸோ இந்த கவுண்ட்டு இதில் டவுட் இல்லை இல்லையா? ஸோ பாருங்கள், 1, 2 விட்டுட்டோம். ஸோ 1, 2, 3 இந்த கவுண்ட்டு. இங்கே 2 விட்டுடணும். விட்டுட்டு நூலை சுற்றிக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டபுள் க்ரோஷேயில் நூலை அதுக்கு ஹுக்கு கீழே விட்டு எடுத்து டபுள் க்ரோஷே போட்டுருவோம். தெரியுதா? நெக்ஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே, 1, 2, sorry, 2, 3 போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி கவுண்ட் பண்ணணும்? 1, 2 இது, இந்த 2 இந்த சைடு இருக்குல்ல, இது நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இது இந்த செயினுக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு இந்த 1, 2, 3 செயின் கவுண்ட் வருது. ஸோ எடுத்துகிட்டு
இந்த செயினுக்கு பின்னாடி விட்டு ஹுக்கு மேலே எடுத்தோம்னா பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஸோ இது புரிஞ்சிச்சு இல்லையா? இல்லை இன்னொரு தடவை காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. 3 டைம்ஸ் டபுள் crochet போட்டுக்கலாம். 1 2 3 போட்டாச்சு. இப்போது இந்த பேக் சைடில் இந்த 2 லூப், இந்த 2 டபுள் crochet ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 3 1 2 3 இந்த கவுண்ட்டு தான். ஸோ 2 ஃபினிஷ் இந்த பக்கம் விட்டுருங்க, நூலை சுற்றிக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டு டபுள் crochet போட்டது கீழே, ஹுக்கு கீழே விட்டுட்டு இந்த சைடில் கொண்டு வந்து சீப்பினை சுற்றி டபுள் crochet போட்டுருவோம். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன். க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி க்ளோஸாக வரணும் இது. ஓகேவா? ப்ளஸ் இந்த கீழே நம்ம டபுள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் 3 கவுண்ட்ஸ், என்ன சொல்கிறது, டேபிள்ஸ் ஆஃப் 3 கவுண்ட்ஸ் இருக்கும்ல, 3 1s are 3 3 2s are 6. ஸோ அந்த கவுண்ட்டில் தான் இது ஃபினிஷிங் கவுண்டிங் வரணும் நம்மளுக்கு. ஸோ அப்போ தான் இந்த 3 3 என்ற கவுண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்கும் வரும். அதில் ஏதாச்சும் சில டைம் நம்மளுக்கு இந்த ஸ்டிச் போட்டிருக்கும் போது என்ன ஆகும்னா ஈவன் நம்பரில் வந்துடும். ஸோ அதை 3 கவுண்ட்டில் நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் நான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து காமிக்கிறேன். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஈஸியான பேட்டர்ன் தான். ஸோ பிகினர்ஸ் கேன் ட்ரை திஸ். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக பேட்டர்ன் வரும். ஸோ ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கும், டிசைன் அழகாகவும் இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டுனா இந்த லாஸ்ட்டு எனக்கு 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ 3 9 12 அந்த கவுண்டில் தான் இருக்கணும். ஸோ அப்படி விட்டுருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 டபுள் crochet போட்டுறேன். திஸ் இஸ் லாஸ்ட்டு, இந்த ரோவில் இது லாஸ்ட்டு. 2 3 போட்டு இந்த பேக் சைடில் ஸ்கிப் 2, இதுக்கு கீழே ஹூக்கை விட்டு வெளியில் எடுத்து டபுள் crochet. ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த செயின் 3 முதல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த ரோ நீங்கள் பாருங்கள், இப்படி தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். செயின் 1 செயின் 2 செயின் 3 ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சில டைம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ப்பீங்க, அப்புறமா இந்த ஸ்டெப் எனக்கு புரியலன்னு சொல்லுவீங்க, இந்த ஸ்டிச் புரியலன்னு சொல்லுவீங்க. இட்ஸ் ஈஸி தான். ஸோ நீ பிகினிந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி பார்த்து போடுங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட போகலை, ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி தந்துக்கிட்டுருக்கேன். ஸோ செயின் 3 போட்டாச்சு, கவுண்ட் ஆஸ் அ டபுள் crochet. நெக்ஸ்ட் செயினில் இங்கே பாருங்கள், இங்கே டபுள் crochet போட போகிறோம். இதுக்கு மேலேயே இருக்கும். ஓகேவா? டோட்டல் 3 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை எங்கே கனெக்ட் பண்ண போகிறோன்னா, இந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேலே க்ராஸ் பண்ணி நம்ம போட்டோம் இல்லையா, அது மேலே தான் திருப்பி அகெயின் நம்ம டபுள் crochet கனெக்ட் பண்ணி போட போகிறோம். ஸோ இப்போது நூலை சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய டபுள் crochetல விட்டுட்டு ஹுக்கு கீழே விட்டு நூலை சுற்றி வெளியில் எடுத்துகிட்டு டபுள் crochet
போட போகிறோம். ஸோ இந்த க்ராஸை வரும். நெக்ஸ்ட்டும் போட்டு காமிக்கிறேன். இது போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷே வந்துட்டு இந்த க்ராஸ் இருக்கு இல்லையா, இங்கே விட்டுருங்க. இதுக்கு மேலே 3 செயின் 1 2 3. ஸோ அதுக்கு மேலே டபுள் க்ரோஷே போடுறோம். இந்த க்ராஸாக இருக்கிறது இதுக்கு மேலே இல்லை, இதுக்கு சைடில் இதை விட்டுட்டு இந்த பக்கம்னா 1 2 3 இந்த மேலே இருக்கு இல்லையா ஸ்டிச்சு, அதுக்கு மேலே 3 டபுள் க்ரோஷே. 1 2 3 போட்டோம். இப்போது இங்கே இந்த இதுக்கு மேலே டபுள் க்ரோஷே நம்ம லூப்புக்குள்ளே இருந்து விட்டு பண்ணோம்ல, இந்த க்ராஸ் இதுக்குள்ளே விட்டு தான் இப்போ நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். நூல் விட்டாச்சு. மேலே அப்படி எடுத்து டபுள் க்ரோஷே, சாரி டிஃப்ரென்ஸ் தெரியுதா எப்படி வரும் ஸ்டிச்சுன்ட்டு? நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். இது 2 ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்துட்டு இது இல்லை, இந்த லூப்பு மேலே இல்லை, இதுக்கு மேலே இல்லை ஸ்டிச் போடக்கூடாது. இதுக்கு சைடில் 1 2 3 1 2 3 இன்சர்ட் பண்ணி 1 double crochet, 2 double crochet, 3 double crochet போட்டாச்சு. இப்போது இந்த சைடில் க்ராஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம டபுள் crochet போட போகிறோம். கரெக்டாக பார்த்துக்குங்க. இதுக்கு கீழே விட்டு எடுத்து டபுள் க்ரோஷே. ஸோ அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம போடக்கூடாது, இந்த சைடில் மேலே இருக்கக்கூடியதில் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். One 2 3 போட்டோம். அதுக்கடுத்து இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், பேட்டர்ன் தெரியுதா? இது க்ராஸாகவே வரணும். இது ஈஸி பேட்டர்ன் தான், கொஞ்சம் கவனம் செலுத்தி போட்டிங்கன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக இப்போ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 ரோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா சேம் ஸ்லிப் ஸ்டிச் தான். இந்த ரோ எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஃபினிஷிங் இங்கேயும் வரும். ஸோ நான் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேட்டர்ன் வந்துட்டு எப்படி தான் வரும், ட்விஸ்ட். இது வந்து ட்விஸ்ட் பேட்டர்ன். ஸோ இப்படி ட்விஸ்ட் ஆகிட்டு போய்கிட்டுருக்கும். ஸோ எம்போசிங்காக இருக்கும். ப்ளஸ் இது 2-in-1 மாடல் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த பக்கம் இந்த டிசைன் இருக்குது. இப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் யான் விட்டுச்சு, சாரி கொஞ்சம் சரியில்லை. ஸோ சேம் இந்த பக்கம் டர்ன் பண்ணிங்கன்னா இன்னொரு மாடல். ஸோ பேட்டர்ன் தெரியுதா, எம்போசிங்காக இருக்கும். ஸோ எம்போஸ்டு பேட்டர்ன். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு 3D ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். நீங்கள் 2-in-1 எந்த சைடு வேணுமோ அந்த சைடு உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் கேப் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு ஆரஞ்ச், ரெட், அப்புறமா திருப்பி நான் ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் இப்போ எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ டோட்டல் 9 ரோ நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்த்துடலாமா, எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு பார்த்துடலாம். இங்கேருந்து இங்கேக்கு ஸோ நியர் டு 5.5 5 இன்ச்சுக்கு நம்ம போட்டிருக்கோம். இது பின்ன இது வந்துட்டு பாருங்கள் ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். ஏன்னா யான் வந்து ஒஸ்டட் யான், ஸோ திக்கான யான்ன்றதுனால ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். அப்புறம் நல்லா திக்காக நான் வந்து நெருக்கமாக இந்த யான் கொஞ்சம் சங்கி, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒஸ்டட் யான். ஸோ அது வந்துட்டு நான் நெருக்கமாகவே போட்டிருக்கேன், லூஸாக போடல. ஏன்னா குளிர் காலத்துக்கு நல்ல குளிர் தாங்கும் இது. ஸோ அதனால் இது பெரியவங்களுக்கும் அப்புறமா 10+ அந்த ஏஜ்க்குள்ள கிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து டிக்ரீஸிங் ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இது கலர் சேஞ்ச் வந்து இங்கே யான் நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி யான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 3 ரோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இது ஒரு 7 6 எவ்வளோ போட்டிருக்கேன், சாரி 1 2 சாரி இது 7 8 9 இது 2 ரோஸ். ஸோ இது போதும், ஓகேவா. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கேப்போட மெஷர்மெண்ட்டும் எல்லாமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில டைம் வந்துட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட மெஷர்மெண்ட்டு பின்ன இந்த சுற்றளவெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நான் க்ளோஸில் காமிக்கிறேன், வேணுமா ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பார்த்து பாஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்தாலும் எழுதிக்கிங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இது ஹேட் சைஸ் பை ஏஜ். ஸோ ஏஜ் வைஸாக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹேட் லென்த்து, ஹேட்டோட சுத்தளவு இது, ஓகேவா. இதோட அர்த்தம் வந்து சுத்தளவு. சுத்தளவுன்றது இதுவும் இதோட சுத்தளவு, ஓகேவா. ஸோ இதோட சுத்தளவு. ஹைட் வந்து வழக்கம் போல் இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதோட அளவு. இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்தால் இருக்கலாம். ஸோ அதை ஒரு தடவை நான் என் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரைமி அப்படின்றது வந்துட்டு ப்ரீ மெச்சூர் பேபி, கொஞ்சம் சீக்கிரமாக குழந்தைங்க பிறந்துடும் இல்லையா. ஸோ அந்த சைஸு அப்போ வந்து ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கான அளவு இது. இது வந்து நார்மல் பேபி. ஸோ அந்த குட்டிங்களுக்கு, அந்த குட்டீஸ்க்கான இந்த அளவு. ஸோ நான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது பாருங்கள், லார்ஜ் அடல்ட்டு. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே தான் என்னோடது கேப் வருது. ஸோ இந்த மெஷரிங் வச்சுட்டு இந்த கேப்பை நீங்கள் தாராளமாக பின்னலாம். இது நான் உங்களுக்கு இது மெஷரிங் டேப் வச்சு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு பார்த்துக்குங்க. எனக்கு எக்ஸ்பிளைனாக பண்ணிடுறேன். பாருங்கள், மெஷரிங் டேப் எடுத்தாச்சு. ஸோ எனக்கு இங்கேருந்து நான் அளவு எடுத்துட்டேன், மென்ஷன் பண்ணுறேன். ஓவரால் அளவு வந்துட்டு 10 சம்திங் வருது. பட் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் கரெக்டான அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டு. ப்ளஸ் இதோட மெஷர்மெண்ட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இதோட சுத்தளவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட வந்துட்டு ஹைட் வந்து 9+ சம்திங் தான் வருது. இதோட சுத்தளவு வந்து சம்திங் இதிலிருந்து இதுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ மீடியம் அடல்ட், லார்ஜ் அடல்ட் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி டீன், ஸ்மால் அடல்ட்டு இல்லை சைல்டு
இந்த இந்த கேட்டகரிக்குள்ளே வர்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கேப் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணது பெருசாக இல்லை, பட் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது மாதிரி காமா போட்டிருக்கல அது வந்து இன்ச்சஸ். ஸோ அதை டவுட் கேட்டாதீங்க. இன்ச்சஸ் 4 inches, 5.5 to 5.5 inches. ரவுண்டு வந்து சுற்றளவு வந்து 12லேருந்து 13க்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போதுமே பேபிஸ்க்கு நீங்கள் குட்டீஸ்க்கு பண்ணும்போது நல்ல அக்ரலிக் அண்ட் ப்ரீத்தபிள் பார்த்து நீங்கள் யான் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க ஒரு 5 வயசு ப்ளஸ் அப்படின்னு ஆகும்போது நம்ம நார்மல் யானில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து கேப் அது மாதிரியெல்லாம் ஸோ எது வேணாலும் கிட்ஸ்க்கான அக்சசரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதை நம்ம பார்த்து பண்ணிக்கணும். சில பேர் ஒரு 5 ஏஜான பேர் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி அப்படி இல்லை, நார்மலாக இருக்காங்கன்னா எந்த யான் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நான் முதல்ல குழந்தைங்களுக்கு கேட்பேன், குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கணும். பர்டிகுலராக நான் கேட்குறது உண்டு, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா சில பேர் சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல கொடுங்க, நான் அந்த வேலை செய்யவே மாட்டேன். அலர்ஜி இருந்துச்சுன்னா அவங்களுக்கான நூல் தனியாக பார்த்து தான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அலர்ஜிலாம் நார்மல், எந்த யானில் வேணாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் நான் பர்டிகுலராக பார்ப்பேன். சாரி. ஸோ இங்கே மெஷரிங் கொடுத்துருக்கேன். அக்கார்டிங் டு திஸ் நீங்கள் இதை பார்த்து மெஷர் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேப் நீங்கள் பண்ணுறானாலும் எல்லா கேப்புக்கும் இந்த மெஷர்மெண்ட் தான். ஓகேவா? இது எங்கேருந்து நான் நெட்லேருந்து தான் எடுத்தேன், பட் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அக்யூரேட்டாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸுன்றது இந்த சுத்தளவு கீழே இருக்கும் இல்லையா, அதோட சுத்தளவு, ஹைட்டு. ட்ராயிங் அவ்வளோவா இல்லை, ஸோ எழுதியிருக்கேன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக. இப்போ நான் பண்ணிருக்கு வந்து ட்விஸ்ட் crochet hat 2-in-1 பேட்டர்ன். ஓகேவா? இதுக்கு நான் யூஸ் பண்ண ஹுக் வந்து 6 mm. நான் ஆக்சுவலி இந்த நூலுக்கு வந்துட்டு 7, 8 கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் 6ல யூஸ் பண்ணதுனால ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஸோ கேப் இல்லை. ஓகேவா? யான் வந்து ஒஸ்டர்டான்னா வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் நான் சொல்லிடுறேன். ஒஸ்டான் வந்து பிளாங்கெட், ஸ்வெட்டர், டேபிள் மேட், ஸோ நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் நான் ஸ்வெட்டருக்கு யூஸ் பண்ணுற கேப்புக்கு இது சில பேர் ரெக்கமெண்ட் கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா திக்கான யானில் செஞ்சு கொடுங்க, லேசான யானில் வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அதை கேட்டு அவங்களுக்கு கேட்டால் மட்டும்தான் நான் இந்த யானில் செஞ்சு தருவேன். அப்புறமா ஹேட்டோட வெயிட். ஸோ நான் இப்போ பின்னிருக்கல, இந்த ஹேட்டோட வெயிட் வந்து 259 கிராம் இருக்குது. ஆஃப்டர் ஃபினிஷிங் பாம்பம் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு 259 கிராம் இருக்குது. அப்புறமா எஸ்சி வந்து சிங்கிள் crochet, எஸ் ஃபார் சிங்கிள், சி ஃபார் crochet, சிங்கிள் crochet. ஷார்ட் ஃபார்மில் வந்துட்டு நம்ம எஸ்சி, டிசி அதான் சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்த ரிப் பேட்டர்ன் பின்னிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ண ஸ்டிச்சு தான் இது. ஸோ டோட்டல் 70 rows நம்ம போட்டிருக்கோம். செயின் 9 போட்டு 8 எஸ்சி வர்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள் பேட்டர்ன் 9 செயின் போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் 8. அப்புறமா இந்த கேப்போட மெஷர்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரிப்பு இந்த சுத்தளவு ஸ்ட்ரெச் ஆகாமல் எனக்கு 21.5. ஸோ மீடியம் அடல்ட்டுக்குள்ளே வருது. வித் ஸ்ட்ரெச் நம்ம இழுத்து இந்த ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துருப்போல, அதோட அளவு எனக்கு 24. ஸோ லார்ஜ் அடல்ட். ஸோ இதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேப்போட ஹைட்டு, அப்புறமா ரிப்போட ஹைட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிப்பு வந்து 2.4. அப்புறமா பேட்டர்ன் ஹைட் ஒன்றும் இல்லை,
இந்த ரிப்போட கவுண்ட் விட்டுருங்க. இங்கேருந்து இந்த வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த பேட்டர்னோட ஹைட்டு. இது வந்து எனக்கு 7.5. ஓகேவா? டோட்டல் எனக்கு 9.9. ஸோ பாருங்கள், லார்ஜ் அடல்ட்குள்ளே வருது இது. டோட்டல் ஹைட், இந்த கேப்போட டோட்டல் ஹைட் வந்துட்டு சம்திங் லார்ஜ் அடல்ட்குள்ளே. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். ஸோ இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ போட்டுக்கிற கேப்போட டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஈச் டைம் உங்களுக்கு நீங்களும் இது மாதிரி போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். இப்போ இந்த ஹேட்டோட பேட்டர்ன் இது நீங்கள் நான் வீடியோவில் சொன்னது உங்களுக்கு எங்கேயாச்சும் இன்னும் புரியல அப்படின்னு பட்சத்தில் தான் இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி இதை வேணும்னா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்களே இது மாதிரி பேட்டர்ன் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து சிங்கிள் க்ரோஷே எஸ்சி, டிசி டபுள் க்ரோஷே, இந்த சிம்பிள் எஃப்டிடிசி ஃப்ரண்ட் போஸ் டபுள் க்ரோஷே. எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம போட்டிருக்கிறது வந்து மல்டிப்ளை பை 3. ஸோ இங்கே போட்டோம் இல்லையா, 3 கவுண்ட்ஸ். ஸோ அதுதான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு இது மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்காகட்டும், கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்காச்சும் இது மாதிரி பேட்டர்ன் நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு என்கரேஜ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்லி புரிய வைப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணோம், கீழே வந்துட்டு ரிப் ஸ்டிச் போட்டிருந்தோம். டோட்டல் எனக்கு 75 டபுள் க்ரோஷே. இது மாதிரி செயின் டிசி போட்டு இருந்தேன் இல்லையா நான் ஃபஸ்ட்டு டைம் கேப்பில். ஸோ ரிப்புக்கு மேலே போட்டு செயின் 75 டிசி போட்டிருந்தேன். அதுக்கு மேலே போகும்போது செயின் 3 போட்டோம். செயின் 3 போட்டு இங்கே பாருங்க 1 2 3 முடிஞ்சோடனே கீழே நம்ம டிசி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 3 முடிஞ்சோடனே இங்கே போட்டு நூலை சுற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம டிசி போடுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 1 2 3 கீழே 1 2 3 இது விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த பக்கம் நம்மளுக்கு லாஸ்ட் ஒன்று வர கணக்கு, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே சுற்றி நம்ம ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் போடுவோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 கீழே இதே 1 2 3ல் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயின் அதுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு போட்டு முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு 1 2 3 போடுவோம். போட்டுட்டு கீழே அதே 1 2 3 இது கீழே இது இங்கே நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஒரு டிசி இங்கே போட்டோம். இங்கே 1 2 நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். புரியுதா? எனக்கு தெரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம இங்கே போடுவோம். இங்கே போடும்போது இது பின்னாடி இது 2 நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ ஈச் டைம் இது 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு 1 2 3 போட்டுருவோம். போட்டுட்டு இங்கே நம்ம நூலை சுற்றி இது ஸ்கிப் 2 பேக் ஸ்கிப் 2 இதில் நம்ம போடுவோம். ஓகேவா? இந்த பேட்டர்ன் இப்படி தான். அதுக்கடுத்து இப்படியே தான் ரிப்பீட் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதை செயின் 3 போடுவீங்க. இந்த பக்கம் இந்த டிசை கீழே எழுதுவேன். ஸோ இதை நம்ம நார்மல் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த ட்ராயிங் நான் போட்டிருக்கேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. இது ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் டிசி பேசிக் நம்ம பேஸ் லைன் இது தான். அதுக்கு மேலே நம்ம செயின் 3 போட்டு 3 தடவை போடுவோம். செயின் 3 போட்டிருக்கிறது கவுண்டட் ஆஸ் அ டிசி, ஃபஸ்ட்டு டிசி. ஓகேவா? 1 2 3 இந்த 3 போட்ட உடனே இதிலிருந்து நம்ம இந்த கீழே ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருப்போம் பார்த்தியா, அதில் ஒரு டிசி போட்டுருவோம். சாரி, டிசி போட்டுருவோம். அதுக்கடுத்து சேம் 1 2 3 3 தடவை டபுள் குரோஷே போட்டு அதுக்கு கீழே இந்த 2 ஸ்கிப் பண்ணிடுவோம்.
இந்த உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம 3வதுல போடுவோம். சாரி, தெரியுதா? இந்த 2 ஸ்கிப் பண்ணுவோம், 3வதுல போடுவோம். இந்த 2 ஸ்கிப் பண்ணுவோம், 3வதுல போடுவோம். அதுதான் பேட்டர்ன். ஸோ ரிப்பீட் ஆகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வேணுமோ அந்த அளவு ஹைட்டுக்கு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ரவுண்ட் வந்துட்டு நான் போட்டிருக்கிற பேட்டர்ன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செயின் 3 ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் நம்ம போட்டது. அதுக்கடுத்து இது ஒரு தடவை டபுள் குரோஷே ஒரு லூப் எடுப்போம். அதுக்கடுத்து இன்னொரு தடவை ஹுக்கு இன்சர்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு லூப் எடுப்போம். டோட்டல் 3 லூப் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த 3யும் சேர்த்து ஒன்றா மாற்றுவோம். ஸோ இது அந்த 3 லூப்லேருந்து எடுத்த உடனே ஒரு டபுள் குரோஷேவாக மாறும். ஸோ இப்படி தான் வரும் இந்த பேட்டர்ன். ஸோ 1 2 கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் நம்ம ஒரு டிசி போடுவோம். நெக்ஸ்ட்டு டிசியில் ஒரு லூப் வெளியில் எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு திருப்பி நூல் சுற்றி திருப்பின்னு ஒரு தடவை நூல் வெளியில் எடுத்துருவோம். அப்போ 3 லூப் நம்ம ஹுக்குள்ளே இருக்கும். அது ஒன்றா சேர்த்தும் போது ஒரு டிசியாக மாறிடும். ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி தான். இந்த பேட்டர்ன் போடும்போது இந்த தடவை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டிசி முடிஞ்சிருச்சு. 1 2 டிசி தான் கணக்கு. போட்டு முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு நூலை சுற்றி இந்த கீழே இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம ஃப்ரண்ட் போஸ் போட்டுருவோம். ஸோ இது வழக்கு போல் தான். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் போஸ் நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டிக்ரீஸ் வந்துட்டு வழக்க போல் செயின் 3 போட்டு செயின் 2 போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டு ஒரு தடவை நூலை சுற்றி இதுலேருந்து வெளியில் எடுத்து ஒரு தடவை நூல் எடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போ 2 லூப் மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 லூப் நீங்கள் சுற்றி எடுக்கும்போது ஒரு லூப்பாக மாறிடும். ஸோ இது 2 இருக்குல்ல, இப்போ ஒன்றா நம்மளுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் எப்படி வரும்னா, நூலை சுற்றி ஒரு தடவை ஒரு லூப் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு தடவை நூலை சுற்றி இன்னொரு தடவை வெளியே எடுத்துங்க. அப்போ நம்மளுக்கு 3 லூப் வரும். அந்த 3 சுற்றி ஒன்றாக்கும் போது ஒரு டபுள் குரோஷேயாக மாறிடும். ஸோ இது மாதிரி பக்கத்துலேயே நம்மளுக்கு இந்த டிக்ரீஸ் பண்ணும்போது பக்கத்துலேயே இந்த ஃப்ரண்ட் போஸ் இந்த ஸ்பைரல் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம் இல்லையா, பக்கத்துலேயே இருக்கும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னொரு தடவை கூட நான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு செப்பரேட்டாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து நார்மல் பேட்டர்ன். அதுக்கு மேலே இது டிக்ரீஸ் பேட்டர்ன். நார்மல் டிக்ரீசிங் ரோ, அதுக்கு மேலே இன்னொரு டிக்ரீசிங் ரோ. ஓகேவா? மல்டிப்ளை பை 3. ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸ் இப்படி கேப் பண்ணுறதுட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள். பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே புரியல அப்படின்றது சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்னில் டவுட் இருந்தால் கேளுங்க, கேப்லேயும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில்டான வீடியோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? வழக்கம் போல் 1 ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருந்தேன். 2 3. இது பிகினர்ஸ் வந்து இங்கே ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா சடனாக எடுத்தோடனே எங்களுக்கு நான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்னும் நான் சொல்லிக் கொடுக்கல என் கிளாஸஸில். ஸோ நான் அதை வீடியோ பண்ணுறேன். பட் இதில் கொஞ்சம் சொல்லித்தரேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஈஸியாக தான் இருக்கும். டிக்ரீஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நூலை சுற்றிக்கிங்க, இதுக்குள்ளே போட்டுட்டு நார்மல் நம்ம செயின் போடுவோம் இல்லையா, அதை மாதிரி போட்டு ஒரு தடவை எடுத்துருங்க. ஒரு தடவை எடுத்துட்டிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை சுற்றிட்டு இன்னொரு செயினில் விட்டு மேலே அந்த ஸ்டிச்சில் விட்டு வெளியில் எடுத்துங்க. ஸோ ஒன்று எடுத்த பிறகு நம்மளுக்கு 3 இருக்கும். இந்த 3 சேர்த்து ஒன்றாக்குவோம். ஸோ இப்போ நம்ம கணக்கு எப்படின்னா, இது ஒரு செயின், இது ஒரு டபுள் குரோஷே, இது 2 வந்து இப்போது 1. ஓகே, கணக்கு வந்து 1 தான். ஸோ இப்படி தான் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு போவோம். இது போட்ட பிறகு வழக்கம் போல் சுற்றிட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம டபுள் குரோஷே போடுவோம்.
புரிஞ்சதில்ல? ஸோ சுற்றிட்டு இதுக்குள்ளே விட்டு எடுத்தோம்னா டபுள் crochet ரெடி. திருப்பி நான் ஒரு தடவை டிக்ரீஸ் மெத்தட் நான் சொல்லித்தரேன். அப்புறமா இந்த ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம இதை ஸ்கிப் பண்ண போகிறோம். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியலன்னா அப்போ இருந்து உங்களுக்கு புரியல, ஏதோ ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்காக. ஸோ நம்ம பிகினிங் என்ன போட்டுட்ருந்தோம், 1 2 3 டபுள் crochet போட்டுட்டு இந்த ரோ இந்த ட்விஸ்ட் வருதில்ல, இதை நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸோ பாருங்கள், இங்கே ஒன்று போடுவோம், 1 2 3. இந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, இதை நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? இது மேலே நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு இந்த ட்விஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஸ்லைடாக வர்றது தேவை. ஸோ அதனால் இந்த ட்விஸ்ட் நம்ம ஈச் ரோ ஈச் டைம் நம்ம இது ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 2 3 போடுவோம். இந்த ட்விஸ்ட் வர்ற இடத்துல இதை நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். 1 2 3 இந்த ட்விஸ்ட் வர்றது ஸ்கிப்பு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து திருப்பி இன்னும் டிக்ரீஸ் பண்ணுறது சொல்லித்தரேன். டிக்ரீஸ் வந்து பாருங்கள், இப்போது இந்த ட்விஸ்ட்டு நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டபுள் crochet 1 ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட்டு சுற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு வெளியில் இருக்கிறோம். ஒரு டைம் வெளியில் எடுப்போம். 2 லூப் இருக்குது. திருப்பின்னு சுற்றி நெக்ஸ்ட் இதில் விடுவோம். திருப்பின்னு ஒருத்தர் வந்து லூப் எடுப்போம். 3 இதுக்குள்ளே இருக்குது. 3 சேர்த்து ஒன்றாக்கிடுவோம். ஒன்றாக்கின உடனே திருப்பினும் நாம் இந்த இதுக்குள்ளே விட்டு ஸ்டிச்சஸ் புரியுது இல்லையா? இல்லை இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேமா? இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த ட்விஸ்ட்டு நம்ம ட்விஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் சேம் ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட்டு நம்ம சுற்றிக்கிறோம். வெளியே எடுப்போம். ஒரு தடவை டபுள் crochet பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதில் விட்டு இன்னொரு தடவை டபுள் crochet. இப்போ 3 லூப் இருக்குது. 3ஐயும் சேர்த்து எடுத்தோம்னா நம்ம டிக்ரீஸரும் இப்படி வரும். வந்த உடனே திருப்பி நூலை சுற்றிட்டு இந்த ட்விஸ்டட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு இப்படி தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ இது ஒரு ரோ, இதுக்கு மேலே இன்னொரு ரோ. ஸோ 2 rows நம்ம டிக்ரீஸ் இது சேம் பேட்டர்னில் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் டிக்ரீஸ் நான் லாஸ்ட்டில் வந்துட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கலான்னு பார்த்தேன். பட் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு டவுட் வரும். ஸோ செயின் 3 போட்டிருக்கு இல்லையா, அங்கே போட்டு ஸ்லிப் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து செயின் 3 2 3 முடிஞ்சோடனே இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த 2 2 போட்டிருப்போம் இல்லையா, அது நம்மளுக்கு இப்போ கணக்கு 1 தான். ஸோ இங்கே 1 போட்டோம். அடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சு தெரியுது பார்த்தீங்களா மேலே, இது 1 தான் கணக்கு. ஸோ 1 2 2 தான். அதுக்கடுத்து நம்ம இந்த ஸ்பைரல் ஒரு டபுள் crochet. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைரல் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 1 2 back to spiral stitch. ஸோ இது புரிஞ்சு இல்லையா? ஸோ இந்த ரோ நான் இப்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஷேப் வந்து மாறி வரும். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ 2 row ஆஃப் டிக்ரீஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இன்னும் ஒரு ரோ 2 row லாஸ்ட்டு முடிஞ்சிடும் டிக்ரீஸ் பண்ணோம்னா. ஓகேவா? இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், டிக்ரீஸிங் ஆஃப் 2 லைன் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு இந்த செயின் 3 இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம்.
slip stitch, next chain 1 2 3, sorry, இப்பயும் decreasing round, third decreasing round, ஓகேவா பார்த்துக்கோங்க. சாரி, செயின் 3 போட்டு செயின் 2 இப்படி சுற்றிக்கிங்க. நெக்ஸ்ட் இதில் லூப்பில் விட்டு இப்படி வெளியில் எடுத்திங்கன்னா இது 2 1. ஸோ இப்போ இது 2 வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது 1 தான் கணக்கு, ஓகேவா? இது 2 முடிஞ்சு. இப்போ நம்ம பேக் டு இந்த ஸ்பைரல் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், இந்த ஸ்பைரல் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணுறோம், நூலை சுற்றிக்கிறோம், இந்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுறோம், ஒரு தடவை எடுத்துடுறோம், திருப்பி நூலை சுற்றி திருப்பி எடுத்து செகண்ட் டைம் எடுத்துகிட்டு இந்த 3 லூப் இருக்கும், 3 லூப்பு பார்த்துக்குங்க ஒன்றாக்கிடுவோம். ஸோ இப்போது இது கணக்கு 1 தான். இப்படி வந்துட்டு பேக் டு இந்த ஸ்பைரல் ஸ்டிச்சுக்கு போட்டு விட்டுருவோம். ஸோ புரியுதா? இப்போ வந்து நம்மளுக்கு மேலே இந்த ஃபோல்டிங் இப்படி ஷேப் மாறி வரும், மேலே இந்த ஷேப் மாறி வரும். இது கொஞ்சம் நல்லா திக்கான யானைன்றதுனால நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, அதனால உங்களுக்கு தெரியல. நீங்கள் நார்மல் இந்த யாரில் அந்த யான் இருக்கு இல்லையா, குட்டி மீன் பாருங்கள், இந்த சீஸ் யான்லாம் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து இன்னும் சின்னதாக தெரியும். ஸோ ஹைட்டு வித்து லென்த்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுக்கலாம். பேட்டர்ன் புரிஞ்சாலே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போடலாம். ஸோ பேட்டர்ன் புரியுறது தான் கஷ்டம், பட் இதில் நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த பேட்டர்ன். ஸோ ஈஸியாக பழகிருங்க. ப்ளஸ் இன்னொன்று, புதுசாக போட்டுட்ருக்கீங்க, எனக்கு அங்கங்கே சிலது டவுட் வருது அப்படின்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோ போடும்போது இந்த வீடியோவில் என்ன டவுட் இருக்கோ அது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அவங்க டவுட் கிளியர் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோக்கு போவேன், ஓகேவா? ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போடும்போதும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எப்போதுமே நம்ம பார்க்கும்போதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறத விட நீங்கள் என்னென்னா நூலை எடுத்து வச்சுட்டு அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு தடவை 2 தடவை தப்பாக தான் செய்யும். ஸோ பிகினிங்கில் அதை நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு 10 டைம்ஸ் ஆச்சும் போட்டு பாருங்கள், அந்த ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப கன்ஃபியூசிங் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டவுட் எங்கே வரும்னா, இந்த டிக்ரீஸ் பண்ணுற இடத்துல டவுட் வரலான்னு எனக்கு அதிகமாக தோணுது. ஸோ அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் நான் உங்களுக்கு அது தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு டிசைன். தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ண விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டிக்ரீஸ் பண்ணுறது பார்க்கலாம். யானை சுற்றிக்கிறோம், ஸ்பைரல் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒரு தடவை எடுத்துட்டோம், 2வது தடவை எடுத்து 3யும் ஒன்றாக்கி நெக்ஸ்ட்டு இங்கே விட்டு எடுத்துருவோம். ஸோ இந்த ரோ வந்து இப்படி தான் இப்போ ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இந்த செயின் 3ல ஸ்டிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஷேப் மாதிரி இருக்கிறது தெரியுதா? ஷேப் வந்து லைட்டாக இந்த கர்வ் இப்படி மாறி இருக்கும். இப்போது நம்ம ஈச் ஸ்டிச் மேல் வந்துட்டு சிங்கிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோட்டல் 3 லைன் ஆஃப் டிக்ரீஸ் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம், ஓகேவா? ரொம்ப நல்லா 3 லைன் ஆஃப் டிக்ரீஸ். இப்போ நம்ம ஒன்று மேலேயும் செயின் 1 போட்டுக்கோங்க.
இது பக்கத்தில் இருக்குல்லையே அதுக்கு மேலே போட்டு சிங்கிள் crochet. இந்த ஸ்பைரல் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சிங்கிள் crochet, இந்த ஸ்பைரல் ஸ்டிச் ஸ்கிப், அதுக்கு அடுத்து இருக்கிறதுல ஒரு சிங்கிள் crochet, ஸ்பைரல் ஸ்டிச் ஸ்கிப், சிங்கிள் crochet. ஸோ இது மாதிரி இப்போ நான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டு முடிச்சுட்டேன். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே தான் நான் முடித்தேன். ஸோ இதில் போட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பார்த்துக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இன்னொரு செயின் போட்டு இதை வந்து டைட் பண்ணிடுவோம். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கோன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 ரெட் கலரில் 1 2. ஸோ இங்கே வரைக்கும் சேம், எதுவுமே நம்ம டிக்ரீஸ் பண்ணல, அதுக்கு மேலேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ 7 எல்லோவில் 1 2 7 8 9 10 11 12 சாரி, டோட்டல் 12 இது ட்விஸ்டட் ரோ நம்ம போட்டிருக்கோம். மேலே ஒரு சிங்கிள் crochet போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த நீங்கள் இந்த பேட்டர்ன் இந்த டிசைனில் இப்படியே வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை இந்த நான் ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுறேன். நான் முடிச்சுட்டேன், இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, எது பண்ண போகிறதில்ல. பாம்பான் அட்டாச் பண்ணிட போகிறேன். ஸோ நான் 2 in 1 யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் பாம்பாம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாம்பாம் அட்டாச் பண்ணலான்னா இந்த சிங்கிள் crochet போட்டிருக்கீங்களே, இதுவே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரவுண்ட் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதை பண்ணிங்கன்னா ரிவர்சபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1. உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடு ஒரு டிசைனாக இருக்கும், இந்த சைடும் ஒரு டிசைன் இருக்கும். ஸோ 2 patterns in 1 cap. ரொம்ப சிம்பிளாக இருக்கல, அழகாகவும் இருக்கும். ஃபினிஷ் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் இதை பற்றி தெரிய வரும். இப்போது நூல் அட்டாச் பண்ணி இதை டைட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த நூல் நான் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. எடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தாராளமாக எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லூப்பில் இந்த செயின் ஒன்று போட்டிருக்கலையே, அந்த கேப் நல்லாவே தெரியுதில்ல. ஸோ அதுக்குள்ளே இது செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே ஸோ இது ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த நூல் இன்சர்ட் பண்ணி இவ்வளோ இருக்குது. ஸோ நல்லா இழுத்து எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து டைட்டாக இதை நம்ம கட்டணும். இந்த கேப் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த ஹோல் வந்து கவர் ஆகிற மாதிரி நம்ம கட்டிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து கட்டுங்க.
நல்லா எடுத்து கட்டுங்க. இந்த கேப் இப்போ தெரியுது. நம்மளுக்கு அந்த கேப்போட ஃபினிஷிங் வந்துருச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது இருக்கு இல்லையா, இதில் சுற்றியே நம்ம திருப்பினும் இன்சர்ட் பண்ணி திருப்பினும் கட்டணும். சரியா? ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லா செக்யூராக டைட்டாகவும் இருக்கணும். அதனால நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது மேலே நான் பாம்போமாக டச் பண்ணுறேன். இருங்க பாருங்கள், ஃபைனல் டச் பாம்போமாக டச் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம ஃபைனல் கேப்பு. ஸோ உங்களுக்கு ரிவர்சபிள் வேணுமுன்னா ரிவர்ஸ் பண்ணி பாம்பம் அட்டாச் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவர்ஸ் பண்ண பேட்டர்ன் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் ரிவர்ஸில் இப்படி தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வேணும்னா பாம்பம் அட்டாச் பண்ணாமல் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வீடியோவில் அப்படி பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு சைடு வேணும்னா பாம்பம் அட்டாச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.